இந்த மாதிரி டைப்பு சிக்கன் பிரியாணி செஞ்சு பாருங்கள். நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன். இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த பிரியாணியில் இருக்க ரைஸும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே போல் சிக்கனும் நல்ல ஒரு காரசாரமாக இருக்கும், நல்ல ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இதை போல் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ரொம்பவே பிடிக்கும். வாங்க இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 3/4 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இதிலே ஒரு 5 சிட்டிகை அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் எடுத்துருக்கேன். காரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அதே போல் கலர் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக தான். நீங்கள் காஷ்மீர் மிளகாய் தூள் எடுக்கலைன்னா நீங்கள் சாதாரண மிளகாய் தூள் எடுத்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். புளிப்பு இல்லாமல் கெட்டி தயிர் ஒரு 3/4 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். கூடவே 1/2 லெமன் ஜூஸ். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. ஒரு கடாயில் பொரிக்கிற அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருங்க. இது பொரிக்கிறது வந்து நம்ம ரொம்ப டீப்பாக பொரிக்க போகிறது இல்லை, மைல்டாக தான் பொரிக்க போகிறோம். அதனால எண்ணெய் வந்து கம்மியாகவே சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு பீஸாக எடுத்து இதில் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போடுங்க. இப்போ வந்து அடுப்பு தீ வந்து மீடியமான அளவில் வச்சுடுங்க. ஒரு பீஸாக இப்படி திருப்பி விட்டுனே இருங்க. ஓரளவுக்கு வெந்தால் போதும். கலர் வந்து மைல்டாக இருந்தாலே போதும், ரொம்ப டார்க்காக கிறிஸ்பியாக வேண்டாம். பாருங்கம்மா, எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு இந்த அளவுக்கு வந்ததும் எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் வடிகட்டிட்டு ஒரு பீஸாக எடுத்துருங்க. இதே போல் இருக்கிற சிக்கன்லாம் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம சிக்கன் பொரிச்ச எண்ணெயே மீந்ததே இவ்வளோதான். ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. நான் அப்படியே சேர்த்துட்டேன். உங்களுக்கு வந்து எண்ணெய் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் எடுத்துடலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூடவே எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். கூடவே 2 கிராம்பு, 3 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கியிருக்கணும். கலரில் வந்து தெரியாது, சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் இந்த அளவுக்கு சுருண்டு வரணும். கூடவே பொடியை நறுக்குன்னு 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய் அப்படியே சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. தக்காளியும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். அடுப்பு தீ வந்து குறைச்சி வச்சுடுங்க. மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து காரம் ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து நல்லா காரசாரமாக வேணும்னா நீங்கள் மிளகாய்த்தூள் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கனும் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டால் போதும். இப்போ இந்த டைமில் நம்ம இந்த கப்பால் 3 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். அதுக்கு வந்து 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்க்க போகிறோம். நான் 1/2 முடி தேங்காய் எடுத்து 3 கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். கூடவே 1.5 கப் அளவுக்கு தண்ணி. 3 கப்பு பாஸ்மதி ரைஸுக்கு 4.5 கப்பு தண்ணி சேர்க்கணும். அதுக்கு வந்து நம்ம 3 கப்பு தேங்காய் பால் சேர்த்துருக்கோம், 1.5 கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்கம்மா. இந்த டைமில் உப்பு பார்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 8 நிமிஷம் கொதிச்சாலே போதும். ஏற்கனவே வந்து சிக்கன் பாதி வெந்துடுச்சு, அதனால் ஒரு 8 நிமிஷம் கொதிச்சா போதும். மீடியமான தீயில் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 8 நிமிஷம் ஆயிருக்கு, பார்க்கலாமா? பாருங்கள், நல்லா கொதிச்சு எண்ணெய் தனியாக திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. நான் வந்து 3/4 கிலோ சிக்கன்னா 3/4 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். எந்த கப்பில் தண்ணி சேர்த்துருக்கோமோ அதே கப்பில் 3 கப்பு பாஸ்மதி ரைஸு நல்லா கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். அரிசி சேர்த்துட்டு கூடவே பொடியை நறுக்குன கொத்தமல்லி, இது 2 சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விடுங்க. ரொம்ப அதிகமாக கலந்து விட்டிங்கன்னா அரிசி வந்து உடையும். இப்போ மூடி வச்சுட்டு ரொம்ப மீடியமான தீயில் ஒரு 12 நிமிஷம் வைக்கலாம். நடுவில் ஒரு டைம் எடுத்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு 12 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாமா? பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரைஸ் வந்து உடையாத, அதே போல் அடி உரலும் அடி பிடிக்காமல் ரொம்பவே நல்லா இருக்குது பாருங்கள். அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டான ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி ரெடி.